Hi everyone. In this video we are going to see the day 6 of our organic chemistry crash course. ரொம்ப sorry ஏனா நம்ம 5 days upload பண்ணிருந்தோம். 6th day இதான் last day. 7 days சொல்லிருந்தேன். But 6 daysல எல்லா போர்ஷனுமே கம்ப்ளீட் ஆகுது. Maybe உங்களுக்கு 7th day வேணா ஒரு ரிவிஷன் ஏதா நம்ம பண்ணலாம். பட் இதோட உங்களுக்கு அந்த 11 12 13 ஓட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே क्वेश्चंस எல்லாமே கவர் ஆயிருது. சரியா? சோ எனக்கும் நிறைய வர்க்ஸ் இருந்தனால I can't upload. ஹெல்த்துமே கொஞ்சம் இப்பயும் ஒரு மாதிரி தான் இருக்கு. But still I'll try to cover this portions in this video. In the video ஒரு நேரத்துக்குள்ள எல்லாத்தையுமே முடிக்க ட்ரை பண்றேன். So before that please all like this video and இது டிலே ஆனதுக்கு ரொம்ப சாரி. இது ஒரு மணி நேரம் தான். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க என்ன செஞ்சலாம் படிச்சிரலாம். சரியா? Okay, so day 6 இதோட அந்த 11 12 13 chapter ஃபுல்லா என்ன செஞ்சோம் நம்ம ரிவைஸ் பண்ணி முடிச்சாச்சு. சரியா? So please like this video and share with your friends. Sorry. ஓகே ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பென்சின் டயசோனியம் குளோரைடு இந்த டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய ரியாக்ஷன்ஸ் இதில் என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பென்சின் டயசோனியம் குளோரைட்னா என்னன்னு தெரியணும். பேர்லேயே இருக்குது பென்சின் டயசோனியம் குளோரைடு. ஸோ பென்சின்னா நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. பென்சின் ட்ரிங்க் போட்டுக்கோங்க. பென்சின் டை அசோனியம். அசோ அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அசோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நைட்ரஜன் அர்த்தம். அசோ மீன்ஸ் நைட்ரஜன். டை அசோ அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 நைட்ரஜன். ஸோ N2. குளோரைட்னா Cl. கரெக்டாக? ஸோ அப்போது பென்சின்னா பென்சின் ரிங், டயசோனியம் அப்படின்னா 2 நைட்ரஜன், குளோரின் அப்படின்னா Cl. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின் டயசோனியம் குளோரைட். இல்லைனா இப்படி எழுதுவாங்க C6H5. அதாவது பென்சின் ரிங் நம்ம ஃபினைல் ரிங் C6H5 எழுதிக்கலாம். N2Cl இப்படி என்ன செய்யும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் பென்சின் டயசோனியம் குளோரைட். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா இட் கேன் பி ப்ரிப்பேர்ட் வியா ஒரே ஒரு நிமிஷம் ப்ரிப்பேர்ட் வியா டை அசோட்டைசேஷன் ரியாக்ஷன். அசோட்டைசேஷன் reaction. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா டை அசோட்டைசேஷன் ரியாக்ஷன் வழியாக என்ன செய்யலாம்னா யூ கேன் ப்ரிப்பேர். ஸோ அது என்னென்னா ஆல்ரெடி நம்ம அனிலின் படிக்கும் போது அமீன்ஸ் படிக்கும் போது நான் சொல்லியிருக்கேன் டை அசோட்டைசேஷன் ரியாக்ஷன் ஆனது அனிலின் எடுத்துக்கணும். C6H5NH2 இதான் அனிலின் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வந்து டை அசோட்டைசேஷன் அர்த்தம் NaNO2 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl இதை ஆட் பண்ணலாம். இல்லைனா HNO2 இது ரெண்டுத்தில் எது கொடுத்தாலும் சேம் தான் சொல்லியிருக்கேன். NaNO2 கொடுத்தாலும் சரி. சாரி ஒரே ஒரு நிமிஷம். ஓகே ஃபைன். NaNO2 HClனு கொடுத்தாலும் சரி இல்லை HNO2 கொடுத்தாலும் சரி ரெண்டுமே டை அசோட்டைசேஷன் ரியாக்ஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ என்ன ஆகும்? அமீன் குரூப் NH2 குரூப் இருக்குல்ல அது என்னவா மாறிடும்? N2Cl குரூப்பாக மாறிடும். ஸோ யூல் கெட் C6H5N2Cl இதான் டை அசோட்டைசேஷன் ரியாக்ஷன். இது ஆல்ரெடி நம்ம அமீன்ஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ இதில் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் பென்சின் டயசோனியம் குளோரைடு பார்க்க போகிறோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப என்ன செய்வாங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த கொஷின். இது இந்த 10 ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். அதுலேருந்து அட்லீஸ்ட் 1 or 2 ரியாக்ஷன்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பென்சின் டயசோனியம் குளோரைடை ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பென்சின் டயசோனியம் குளோரைடு எடுத்துக்கோங்க. C6H5N2Cl இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐம் கோயிங் டு ட்ரீட் இட் வித் H3PO2 பாஸ்பரஸ் ஆசிட் ப்ளஸ் வாட்டர். என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா CuCl. சரி தான் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா C6H6. அதாவது இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் பை ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த N2Clக்கு பதிலாக இங்கே ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம்? இது ரொம்ப முக்கியம். H3PO2 அண்ட் வாட்டர். ஸோ என்ன ஆகுது பாருங்கள், இந்த N2Cl குரூப்புக்கு பதிலாக யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்? ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஆல்ரெடி இங்கே C6H5 இருக்குது. இன்னொரு ஹைட்ரஜன் சேர்த்தோன்னா இதை தூக்கிட்டு ஒரு ஹைட்ரஜன் சேர்த்தோன்னா C6H5 கூட இன்னொரு ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? C6H6 பென்சின் செஞ்சிடும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதான் ரீப்ளேஸ்மெண்ட் பை ஹைட்ரஜன். N2Clக்கு பதிலாக ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுறோம். சரி, அதுக்கு என்ன ரீஏஜென்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். தென் சாண்ட்மேயர்ஸ் ரியாக்ஷன். நிறைய நேமிங் ரியாக்ஷன் இருக்குது. சாரி அப்பப்போ காஃப் வரும். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஓகே, ஸோ என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோம்னா பென்சின் டயசோனியம் குளோரைடு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஐல் ரைட் த ஸ்ட்ரக்சர். பென்சின் டயசோனியம் குளோரைடு இப்படியும் போட்டுக்கலாம். பென்சின் ரிங்கில் N2Cl. என்ன ரீஏஜென்ட் எடுக்கிறோம்? CuCl2 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl இது எடுக்கலாம். இல்லை Cu2Br2 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HBr இது எடுக்கலாம். இல்லைனா CuCN இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் KCN. 3 ரியாக்ஷன் என்ன செய்யலாம்? சாண்ட்மேயருக்கு எழுதலாம். ஸோ நான் 3மே எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு Cu2Cl2 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl எடுத்துக்குவோம். செகண்டு Cu2Br2 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HBr எடுத்துக்கலாம். தேர்டு கேஸில் CuCN இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் KCN எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு Cu2Cl2 HCl எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு Cu2Br2 HBr எடுத்திருக்கோம். அடுத்து CuCN KCN 3 ரியாக்ஷன் தான் எழுதிட்டேன். ஸோ நல்லா ஞாபகம். இங்கே நீங்கள் குளோரின் எடுத்திங்கன்னா உங்களுக்கு குளோரோ பென்சின் ஆன்சர் கிடைக்கும். இங்கே நீங்கள் புரோமின் எடுத்திங்கன்னா உங்களுக்கு புரோமோ பென்சின் ஆன்சர் கிடைக்கும். சைனைடு எடுத்திங்கன்னா சைனோ பென்சின் ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு பென்சின் ரிங் போட்டுக்கோங்க. அதில் குளோரின் போட்டிங்கன்னா குளோரோ பென்சின். செகண்ட் கேஸில் பென்சின் ரிங் எடுத்துக்கோங்க. புரோமின் போட்டிங்கன்னா புரோமோ பென்சின்.
அதே தான் பென்சின் ரிங்கில் சைனைட் சிஎன் போட்டிங்கன்னா சைனோபென்சின் அவ்வளோதான். ஸோ நம்ம எடுக்கிறதுல குளோரின் இருந்தால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்க போகுது, குளோரின் கிடைக்க போகுது. ஸோ இந்த N2Cl குரூப் என்னவா ரீப்ளேஸ் ஆயிடுது, குளோரினாக ரீப்ளேஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் நம்ம எடுக்கிறதுல Br இருந்துச்சுன்னா இந்த N2Cl குரூப் என்னவா கன்வெர்ட் ஆயிடுது, ப்ரோமினாக கன்வெர்ட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம சைனைட் எடுத்தோம்னா நமக்கு என்ன செய்ய போகுது, சைனைட் கிடைக்க போகுது. சரியா? ஸோ திஸ் இஸ் சாண்ட்மேயர் ரியாக்ஷன். நான் எங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேனோ இந்த மாதிரி இந்த ரெட் கலரில் வருது பார்த்தீங்களா, அந்த லைட்டர் மாதிரி, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் நான் எந்த இடத்துல சொல்கிறேங்கிறத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கேட்டர்மேன் ரியாக்ஷன். ஸோ கேட்டர்மேன் ரியாக்ஷன் இட் இஸ் சிமிலர் டு சாண்ட்மேயர் ரியாக்ஷன் தான், அதே மாதிரி தான் நடக்க போகுது. பென்சின் டைசோனியம் குளோரைடு எடுத்துக்கோங்க. ஸோ ஐ டேக் பென்சின் டைசோனியம் குளோரைடு. என்ன ரீஏஜென்ட் எடுக்கணும் இங்கே, அங்கே நம்ம என்ன எடுத்தோம், Cu2Cl2 HCl எடுத்தோம். இங்கே வெறும் CuHCl இல்லை CuHBr எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நான் CuHCl எடுத்துக்கிறேன், செகண்ட் கேஸில் CuHBr எடுத்துக்கிறேன். ஓகே, என்னாகும் அதே தான். நல்லா பாருங்கள், இங்கே நீங்கள் Cl எடுத்திங்கன்னா உங்களுக்கு குளோரோபென்சின் கிடைக்கும், இங்கே Br எடுத்திங்கன்னா ப்ரோமோபென்சின் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ ஐ வில் புட் பென்சின், குளோரின் போட்டிங்கன்னா குளோரோபென்சின், ப்ரோமின் எடுத்திங்கன்னா ப்ரோமோபென்சின். ஸோ இங்கே குளோரின், ஸோ யூ வில் கெட் குளோரோபென்சின், இங்கே ப்ரோமின், யூ வில் கெட் ப்ரோமோபென்சின், அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் சாண்ட்மேயர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் பால்-ஸ்கீமன் ரியாக்ஷன். இங்கே நம்ம ஃப்ளூரோபென்சின் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் யூ ஹவ் டு டேக் பென்சின் டைசோனியம் குளோரைடு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஐ வில் டேக் C6H5N2Cl. இப்படி தான் எழுதணும் அவசியம் இல்லை, ஸ்ட்ரக்சராக போட்டாலும் கரெக்ட் தான். ரெண்டு விதத்தில் எப்படி ஃபார்முலா எழுதினாலுமே கரெக்ட் தான். சரியா? இது எதோட ட்ரீட் பண்ண போகிறோன்னா HBF4 இதான் ரீஏஜென்ட். இங்கே இருக்கு பாருங்கள், HBF4 டெட்ராஃப்ளூரோபோரிக் ஆசிட். சரியா? ஸோ HBF4 எடுத்திருக்கோம். இப்போது இங்கே என்ன நடக்க போகுது, ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் தான். என்ன ஆகுனா ஒரு HCl வெளியே போயிடும். அதாவது இங்கே பாருங்கள், இங்கே H+, இங்கே Cl-, இது ரெண்டும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். எது ரெண்டு வெளியே போகுது, இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்க குளோரின் என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். ஸோ அப்போ Hம் Cலும் வெளியே போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதுங்க. என்ன மீதி இருக்குது, C6H5N2BF4. கரெக்டாக? இங்கே Cl போயிடுச்சு, இங்கே H போயிடுச்சு, மீதி யாரெல்லாம் இருக்கா, இங்கே ஒரு C6H5N2 இருக்குது, அதை நான் அப்படியே எழுதிட்டேன். இங்கே BF4 இருக்குது, அதை அப்படியே எழுதிட்டேன். Hம் Cலும் நம்மளுக்கு போயிடுச்சு. இப்போது N2 வந்து எப்படி இருக்க போது, ப்ளஸில் இருக்கும், BF4 மைனஸில் இருக்கும். சரியா? ஏன்னா இங்கே N2 + Cl- H + BF4-, இந்த மாதிரி தான் இது என்ன செய்யும், சார்ஜஸ் பிரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது. இது ஒரு சால்ட்டு. இப்போ நம்ம இதை திருப்பி ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, N2 கேஸ் வெளியே போயிடும், BF3 மாலிக்யூல் வெளியே போயிடும். இதெல்லாம் வெளியே போகுது, N2 வெளியே போயிடுச்சு, ஸோ இது போயிடும். இந்த BF4ல் BF3 வெளியே போயிடும். அப்போ மீதி ஒரு ஃப்ளூரின் இருக்கும். கரெக்டாக? நல்லா பாருங்கள், ஒரு N2 வெளியே போகுது, ஸோ இது வெளியே போயிடும். BF4ல் BF3 வெளியே போகுது, அப்போது ஒரு ஃப்ளூரின் என்ன செய்யும், நம்மளுக்கு மீதி இருக்கும். ஸோ இங்கே ஒரு C6H5 மிச்சம் இருக்குது, நான் ரவுண்ட் பண்ணுற C6H5 மிச்சம் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ளூரின் மிச்சம் இருக்குது, அது ரெண்டையும் சேர்த்து எழுதிங்கன்னா C6H5F. திஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ளூரோபென்சின். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் காம்பர்க் ரியாக்ஷன். இதுவும் பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன். சரியா? ஸோ இட் காட் ஸ்டக், ஸோ திருப்பி ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, ஐ வில் மெர்ஜ் இட், நோ ப்ராப்ளம். ஸோ காம்பர்க் ரியாக்ஷனில் நீங்கள் என்ன ரியாக்டன்ட் எடுக்கணும்னா, பென்சின் டைசோனியம் குளோரைடு, அப்புறம் பென்சின் ரெண்டு எடுத்துக்கணும். பென்சின் டைசோனியம் குளோரைடும் பென்சின் ரெண்டுமே சேர்த்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு பென்சின் டைசோனியம் குளோரைடு போட்டுக்கிறேன். பென்சின் டைசோனியம் குளோரைடு ப்ளஸ் பென்சின் எல்லாருக்கும் தெரியல, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எதோட ப்ரெசன்ஸில் இந்த ரியாக்ஷன் நடக்க போகுதுன்னா, ரீஏஜென்ட் என்னது, NaOH. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேஸ் NaOH தான் ரீஏஜென்ட். இங்கே என்ன ஆகும்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போதுமே பென்சின் ரிங்கில் ஒரு இடத்துல என்ன இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும். இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு பென்சின் ரிங்கில் எல்லா இடத்துலையுமே என்ன இருக்கும், ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அது என்ன ஆகும்னா, இங்கே பென்சின் ரிங்கில் ஒரு ஹைட்ரஜன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம் சப்போஸ். ஸோ இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரின் என்ன செஞ்சிடும், HCl வெளியே போயிடும். எது சேர்ந்து வெளியே போகுது, இங்கே பென்சின் ரிங்கில் இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்க குளோரினும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். ஸோ குளோரின் போயிடுச்சு, H போயிடுச்சு. தென் இங்கே இருக்க நைட்ரஜனும் என்ன செஞ்சிடும்னா, நைட்ரஜன் கேஸாக வெளியே போயிடும். N2 கேஸாக என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். N2 கேஸாக வெளியே போயிடும். அப்போ என்ன, இதெல்லாம் வெளியே போயிருக்கு, H வெளியே போயிடுச்சு, Cl வெளியே போயிடுச்சு, N2 வெளியே போயிடுச்சு. ஸோ மீதி இருக்கிறது யார், இங்கே ஒரு ஃபினைல் ரிங் இருக்குது, இங்கே ஒரு ஃபினைல் ரிங் இருக்குது. இதை ரெண்டையும் சேர்த்து என்ன செஞ்சுருங்க, எழுதிருங்க. அதுக்கு பேர் தான் பைஃபினைல். இது ஒரு ஃபினைல் ரிங், இது ஒரு ஃபினைல் ரிங், ரெண்டு ஃபினைல் ரிங் இருக்கனால இதுக்கு பேர் என்னது, இட் இஸ் நத்திங் பட் பைஃபினைல். சரியா?
நெக்ஸ்ட் ரிட்டன்ஷன் ஆஃப் நைட்ரஜன். இப்போ எல்லா கேஸ்லையுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ரியாக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸ் வந்து வெளியே போகுது, இங்கே வெளியே போயிருந்துச்சு. அப்புறம் இங்கேயும் நைட்ரஜன் வெளியே போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம நைட்ரஜன் வெளியே அனுப்பி தான் குளோரின் புரோமின் கொண்டு வரோம். ஸோ இது எல்லா ரியாக்ஷன்லையுமே நைட்ரஜன் வெளியே போயிட்டு இருந்துச்சு, அதாவது ரிலீஸ் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ ரியாக்ஷன் பார்க்க போதில் நைட்ரஜன் வெளியே போகாமல் அப்படியே இருக்க போகுது. ஸோ இப்படி கேட்பாங்க, ரைட் அ ரியாக்ஷன் ஆஃப் பென்சின் டைசோனியம் குளோரைட் இன் விச் நைட்ரஜன் இஸ் ரீடைன். நைட்ரஜன் வெளியே போகாமல் ரியாக்ஷன்லேயே இருக்க மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுங்க, காம்பவுண்ட்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் எழுதலாம், கப்ளிங் ரியாக்ஷன் அதுவும் எழுதலாம். ஸோ 2 ரியாக்ஷன் இருக்குது இதுக்கு, சரியா? ஸோ இதில் என்ன பண்ணுவோன்னா பென்சின் டைசோனியம் குளோரைட் எடுத்துக்கோங்க, C6H5N2Cl பென்சின் டைசோனியம் குளோரைட் எடுத்து யூ ஆர் கோயிங் டு ட்ரீட் இட் வித், இதில் ரீஏஜென்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? Na2SO3 சோடியம் சல்ஃபேட், இல்லைனா இந்த ரீஏஜென்ட், இல்லைனா டின் குளோரைட் ப்ளஸ் HCl. ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ரீஏஜென்ட் தான் எழுதணும், 2 எழுதக்கூடாது. ஒன்று இந்த ரீஏஜென்ட் எழுதணும், இல்லைனா டின் குளோரைட் ப்ளஸ் HCl. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ரீஏஜென்ட் எழுதும் போது இந்த காம்பவுண்ட் நம்மளுக்கு என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆக போகுதுன்னா C6H5NH2. திஸ் இஸ் நத்திங் பட் ஃபினைல் ஹைட்ரசின். இது என்னது? ஃபினைல் ஹைட்ரசின். ஹைட்ரசின் ஃபார்முலா என்னது? NH2NH2 இதான் ஹைட்ரசின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, NH2NH2 தான் ஹைட்ரசின். இதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஃபினைல் ரிங் C6H5 ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், NH2NH2ல் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நான் செஞ்சுருக்கேன், C6H5 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ NH2NH2ல் ஒரு ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு C6H5 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இது என்னது? ஃபினைல் ஹைட்ரசின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கப்ளிங் ரியாக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 11th லெசன்லையும் கப்ளிங் ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ வெறும் கப்ளிங் ரியாக்ஷன் கேட்டால் நீங்கள் 11th லெசனில் படித்தது எழுதலாம், இல்லை இதை கூட நீங்கள் என்ன செய்யலாம், எழுதலாம், யுவர் சாய்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா பென்சின் டைசோனியம் குளோரைட், அதை வந்து அனிலின் இல்லைனா ஃபீனால் இல்லைனா பேராக்ரசால், இந்த 3த்தில் எந்த காம்பவுண்ட் கூடனாலும் நீங்கள் என்ன செய்யலாம், ட்ரீட் பண்ணலாம், சரியா? நான் ஃபஸ்ட்டு அனிலின் கூட ட்ரீட் பண்ணி எப்படி ரியாக்ஷன் வருதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் யூ டேக் பென்சின் டைசோனியம் குளோரைட், ஓகேவா? அனிலினோட ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ அனிலினானது பென்சின் ரிங்கில் NH2 குரூப் இருக்கும், இதான் அனிலின். ஃபார்முலா ஞாபகம் வச்சுருக்க சொல்லியிருக்கேன், ஃபீனால், அனிலின், பென்சால்டிகேட் இதெல்லாமே ஞாபகம் வச்சுருக்கணும் நம்ம. ஸோ பென்சின் ரிங்கில் NH2 குரூப் இருந்தால் அனிலின். ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் pH தான் ரொம்ப முக்கியம். ஸோ pH 4 to 5 அசிடிக் கண்டிஷனில் இந்த ரியாக்ஷன் நடக்குது. என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்லியிருக்கேன் பென்சின் ரிங்கில் எல்லா இடத்துலையுமே ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இங்கே ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஹைட்ரஜன் இருக்கும், எல்லா இடத்துலையுமே ஹைட்ரஜன் இருக்கும், கரெக்டாக? ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரஜன், இந்த இடத்துல இருக்க ஹைட்ரஜன், இங்கே இருக்க ஹைட்ரஜனும் இங்கே இருக்க குளோரினும் சேர்ந்து என்ன செய்ய போகுது, HCl வெளியே போகுது. எது ரெண்டும்? இங்கே இருக்க ஹைட்ரஜன், நல்லா ரெட் கலர் பாருங்கள், இங்கே இருக்க ஹைட்ரஜனும் இங்கே இருக்க Cl சேர்ந்து HCl வெளியே போயிடும். அப்போ மீதி யார் இருப்பா? இங்கே ஒரு பென்சின் ரிங், ஒரு N2, இங்கே ஒரு அனிலின், அப்படியே ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள் எப்படி ப்ராடக்ட் வருதுன்னு பாருங்கள், N2NH2. ஒன்றும் பண்ணல, இந்த Cl இந்த HCயும் தூக்கிட்டோம், மீதி என்ன இருக்குது? இங்கே ஒரு பென்சின் ரிங் N2 இருக்குது, கரெக்டாக? ஸோ அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன், பென்சின் ரிங் N2னா N டபுள் பாண்ட் Nன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு குளோரின் போயிடுச்சு, ஹைட்ரஜன் போயிடுச்சு, மீதி ஒரு அனிலின் இருக்குல்ல, ஸோ அதை நான் என்ன செஞ்சுருக்கேன், இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், இதுதான் இங்கே வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் HCl ரிமூவ் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பேராக்ரிசால் கூட இது எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, இதே பென்சின் டைசோனியம் குளோரைட் தான், பென்சின் டைசோனியம் குளோரைட் போட்டுக்கோங்க. பேராக்ரிசால்னால் ஒன்றும் இல்லை, ஃபீனாலில் ஒரு CH3 குரூப், மெத்தில் குரூப் இருக்க போகுது, இதுதான் பேராக்ரிசால். இது ஃபீனால், கரெக்டாக? ஃபீனால் எல்லாருக்கும் தெரியும்ல, பென்சின் ரிங்கில் ஒரு OH குரூப் இருந்தால் ஃபீனால், இந்த OHக்கு ஆப்போசிட்டில் ஒரு மெத்தில் குரூப் CH3 குரூப்பை போட்டிங்கன்னா அதுதான் பேராக்ரிசால். அதுதான் பேராக்ரிசால். ஸோ இங்கே CH3 குரூப் இருக்க போகுது, திஸ் இஸ் நத்திங் பட் பேராக்ரிசால். ஸோ இங்கே நீங்கள் என்ன pH மெயின்டைன் பண்ணணும்னா, யூ ஹாவ் டு மெயின்டைன் த pH ஆஃப் 9 to 10 பேசிக் கண்டிஷனில் இந்த ரியாக்ஷன் நடக்குது. இங்கே நல்லா கவனிங்க, போன இதில் நம்ம ரியாக்ஷனில் பார்க்கும்போது என்னாச்சு, இங்கே ஹைட்ரஜன் இருந்துச்சு, இங்கே குளோரின், இது ரெண்டையும் தூக்கி நம்ம என்ன செஞ்சிட்டோம், இங்கே நம்ம ஆட் பண்ணி விட்டாச்சு ரியாக்ஷனில். இந்த அனிலினில் இங்கே எந்த குரூப்புமே இல்லை, கரெக்டாக? இது ஃப்ரீயாக இருந்துச்சு, ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இங்கே இருக்க ஹைட்ரஜனையும் இங்கே குளோரினையும் ரிமூவ் பண்ணி இந்த ரியாக்ஷன் நான் எழுதிட்டேன். பட் இந்த கேஸில் இங்கே ஒரு CH3 குரூப் இருக்குது, அப்போ இங்கே ஹைட்ரஜன் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு சப்ஸ்டியூண்ட் வந்துருச்சுல. ஸோ அப்போ இங்கே ஹைட்ரஜன் இல்லை. அப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல ஏதாவது குரூப் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த OHக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் போடுறேன்னா இந்த இருக்க ஹைட்ரஜனை நீங்கள் என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் அனிலினில் இங்கே எந்த சப்ஸ்டியூண்ட்டுமே இல்லை, வெறும் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் செஞ்சேன், இந்த இடத்துல ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி ரியாக்ஷன் எழுதியாச்சு.
பட் பேராக்ரிஸ்டாலில் இங்கே CH3 குரூப் இருக்குது. அப்போ இங்கே ரியாக்ஷன் நடக்காது. அப்போ நான் எந்த இடத்துல ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும்? OHக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்த்தோ பொசிஷன், அந்த ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஹைட்ரஜன் நான் எங்கேருந்து எடுக்க போகிறேன்? இந்த ஹைட்ரஜன் எடுக்க போகிறேன். ஸோ இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் வெளியே போயிடும். புரியுதா? எந்த ஹைட்ரஜன் எந்த குளோரின் வெளியே போகுது? திஸ் ஹைட்ரஜன் அண்ட் திஸ் Cl கோஸ் அவுட், HCl. மீதி என்ன இருக்குது? நான் எழுதுறேன் பாருங்கள், ப்ராடக்ட் எழுதுனா உங்களுக்கு புரியும். OH, இங்கே CH3, N டபுள் பாண்ட் N. ஒன்றுமே இல்லை, ஏதோ பெரிய ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரை போட்டுட்டேன், சரியா? இந்த ஸ்ட்ரக்சர் போட்டாச்சு. பேராக்ரிஸ்டால் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, பென்சின், ஒரு OH, ஒரு CH3, அதை நான் போட்டேன். பென்சின், OH, ஒரு CH3 போட்டாச்சு. ஓகே, தென் இங்கே இருக்க ஹைட்ரஜன் தானே ரிமூவ் ஆயிருக்கு. அப்போ இந்த குரூப் வந்து என்ன செய்யும்னா இந்த இடத்துல தான் என்ன செய்ய போகுது? அட்டாச் ஆக போகுது. இந்த N2 குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல வந்து என்ன செய்ய போகுது? அட்டாச் ஆக போகுது. ஸோ Cl போயிடுச்சு. மீதி நம்மக்கிட்ட இருக்கிறது N2வும் இந்த ஃபினைல் ரிங்கும் தான் இருக்குது. ஸோ அந்த N2 தான் நான் N டபுள் பாண்ட் Nன்னு போட்டிருக்கேன், ஃபினைல் ரிங்கை இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இங்கே எழுதியிருக்கோம். சிம்பிள். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னா டார்ப் நைட்ரைல் கண்டென்சேஷன். இதில் என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோம்னா சயனைட்ஸ் எடுத்துக்க போகிறோம். சயனைட்ஸ் அப்படின்னானது RCN. இதில் CN தான் சயனைட்ஸு. இந்த ரியாக்ஷன் டார்ப் நைட்ரைல் கண்டென்சேஷன் நடக்கணும் அப்படின்னா வி ஷுட் ஹேவ் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸாம்பிள் காமிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். இதான் ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோம். சயனைட்ஸ் தான் ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோம். ரியேஜென்ட் என்ன அப்படின்னா சோடியம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தர். சோடியம் மெட்டலை ஈத்தரோட ப்ரெசன்ஸில் வச்சுருக்க போகிறோம். ஏன்னா சோடியம் மெட்டலை வந்து நீங்கள் வாட்டரில் வச்சிங்கன்னா வெடிச்சிடும். ஸோ அதனால் சோடியம் மெட்டலை வந்து ஈத்தர் ப்ரெசன்ஸில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? சால்வெண்ட்டில் எடுத்துருக்கோம். ப்ராடக்ட் என்ன கிடைக்க போகுதுன்னா இமினோ சயனைட்ஸ் கிடைக்க போகுது. எப்படின்னு பார்க்கலாம். ரியாக்ஷன் CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட் N. இது ஒரு சயனைடு, சரியா? 1 minute. Let me draw this. Oh, okay. What happened? Okay. I thought of bringing this down. Okay, fine. சரி, இப்போ பாருங்கள், சயனைட்னா என்ன சொன்னேன்? CN சொன்னேன், கரெக்டாக? ஸோ அந்த C இங்கே பாருங்கள், C ட்ரிபிள் பாண்ட் N, இது சயனைடு. இது பக்கத்தில் ஏதாவது ஒரு அல்கைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கும். இங்கே CH3 CH2 குரூப் இருக்குது. திஸ் இஸ் நத்திங் பட் ஈத்தைல் குரூப். கரெக்ட். திருப்பி ஆஃப் ஆகிட்டே இருக்கு. ஐ டோன்ட் நோ வை. சரி, ஓகே. இங்கே பாருங்கள், CN இருக்குது பார்த்தீங்களா? இந்த CN தான் நம்மளுக்கு என்னது? இட் இஸ் அ சயனைட் குரூப். ஸோ அது பக்கத்தில் ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, ஈத்தைல் குரூப். CH3 CH2 இஸ் அன் ஈத்தைல் குரூப். கரெக்டாக? ஓகே, ஃபைன். இப்போ இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்னென்னா, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே CN தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன். இப்போ இங்கே இங்கே CN வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த C நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, இந்த C வந்து ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்து கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்போட அட்டாச் ஆகிருக்க பக்கத்து கார்பன் இந்த கார்பன் தான். ஸோ இது ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பனில் ஏதாவது ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அதான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இது ஆல்ஃபா கார்பன் சொல்லிட்டேன். அந்த ஆல்ஃபா கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த 2 ஹைட்ரஜனுமே ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்லுவோம். இந்த மாதிரி ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிற சைனைட்ஸை மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? இந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைனைட் எடுத்துக்கோங்க. இன்னொரு சைனைட் CH3 CH2 CN. என்ன வித்தியாசமான எழுதலாம்? அதே தான் எழுதியிருக்கேன். CH3 CH3 CH2 CH2 CN CN. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கேன். ரெண்டுமே சேம் காம்பவுண்ட் தான், சரியா? எதோட ப்ரெசன்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்கேன்? சோடியம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தர். ஸோ சோடியம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தர். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த CH2 நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதிக்கிறேன். எப்படி எழுத போகிறேன் பாருங்கள். இந்த CH2-வை CHHன்னு எழுதிக்கிறேன். CH2 அப்படி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றுமே இல்லை. இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜனை இந்த கார்பன் கூட சேர்த்து எழுதணும். சாரி, அந்த நைட்ரஜன் கூட சேர்த்து எழுதணும். இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜனை இந்த நைட்ரஜன் கூட சேர்த்து எழுத போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேமாக இருக்க போது. இந்த ஹைட்ரஜன் இந்த நைட்ரஜன் கூட போகுது. அப்போ எப்படி வரும் ப்ராடக்ட்டு? CH3 CH2 C டபுள் பாண்ட் NH. ஏன் இங்கே டபுள் பாண்ட் வருது? பிகாஸ் நைட்ரஜன் கிட்ட ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகிறனால ட்ரிபிள் பாண்ட் வந்து என்ன ஆயிரும்? டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே ஹைட்ரஜன் போயிடுச்சு. இந்த ஹைட்ரஜன் தான் எங்கே போயிடுச்சு? நைட்ரஜன் கிட்ட போயிடுச்சு. அப்போ இங்கே வெறும் CH தான் இருக்கும். ஸோ CH CH3 CN. என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றுமே பண்ணல. இந்த ஹைட்ரஜனை இந்த நைட்ரஜன் கூட சேர்த்து எழுதியிருக்கோம். அப்போ இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து NH இங்கே வந்துருச்சு. மற்றபடி மீதி எல்லாத்தையுமே அப்படியே எழுதியாச்சு. இந்த CH3 CH2 CH CN CH3 எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட்டோம்? அப்படியே எழுதியாச்சு.
என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இந்த நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் சேர்த்து எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் இமினோசைனேட்ஸ். CN சைனைட், C டபுள் பாண்ட் N எங்கே இருக்கோ அது வந்து இமீன் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ இமீன் சைனைட் இருக்கிறனால இமினோசைனேட்ஸ் அப்படின்னு என்ன செஞ்சுட்டோம், இதுக்கு பேர் வச்சாச்சு. ஓகேவா, ஃபைன். இதோட உங்களுக்கு 13th லெசனில் புக்கின்ல இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன் டாபிக்ஸ். இப்போ புக் பேக்கில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நிறையாவே இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் புக்கின்ல படித்த கொஷின்ஸோட அப்ளிகேஷன் தான் இதெல்லாமே. சரியா, ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா, கன்வெர்ட் நைட்ரோபென்சின் டு 135 ட்ரை நைட்ரோபென்சின். நைட்ரோபென்சின் ஃபார்முலா என்னது, நல்லா பாருங்கள், நைட்ரோபென்சின். ஸோ ஃபஸ்ட்டு பென்சின் போட்டுக்கோங்க. நைட்ரோபென்சின் ஆனது பென்சின் ரிங்கில் NO2 குரூப் இருக்கும். நைட்ரோபென்சின்னா பென்சின் ரிங்கில் NO2 குரூப் இருக்கும். இதுதான் நைட்ரோபென்சின். இது என்னவா மாற்ற சொல்கிறாங்க, 135 ட்ரை நைட்ரோபென்சின். ஸோ ஃபஸ்ட்டு பென்சின் போட்டுக்கலாம், பென்சின். அதுக்கப்புறம் 135 ட்ரை நைட்ரோன்னு அர்த்தம் 3 நைட்ரோ குரூப். கரெக்டாக எந்தெந்த பொசிஷனில் இருக்கான், 135 ஃபஸ்ட்டு பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபிஃப்த் பொசிஷன், 3 பொசிஷனில் என்ன இருக்குது, நைட்ரோ குரூப் இருக்குது. அதான் 135 ட்ரை நைட்ரோ. ஸோ நம்பர் கொடுக்குறேன், 1 2 3 4 5 6. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு NO2 குரூப், தேர்ட் பொசிஷனில் ஒரு NO2 குரூப், ஃபிஃப்த் பொசிஷனில் NO2 குரூப். இதை தான் நான் என்ன செய்யணும், ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர். கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு NO2 குரூப் வரணும், இங்கே ஒரு NO2 குரூப் வரணும், இங்கே ஒரு NO2 குரூப். இதான் அவங்க கொஷினில் கேட்டிருக்காது. இது எப்படி, என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போல்லாம் நைட்ரோ குரூப்பை நீங்கள் கொண்டு வரீங்களா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், NO2 குரூப்பை நீங்கள் வந்து பென்சின் ரிங்கில் கொண்டு வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டூ நைட்ரேஷன் ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன், நைட்ரேஷன் ரியாக்ஷன். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ அந்த கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன குரூப் நம்மளுக்கு கிடைக்கும், NO2 குரூப் கிடைக்கும். ஸோ அப்போது இங்கே நைட்ரேஷன் தான் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க, அதனால தான் இங்கே 2 NO2 குரூப் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. இந்த ரியாக்டன்ட்லேருந்து இங்கே ப்ராடக்ட் வந்திருக்குல்ல, இங்கே ரியாக்டன்ட்லேயும் ப்ராடக்ட்லையும் இந்த NO2 சேமாக தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா என்ன கிடச்சிருக்கு, இங்கே 2 NO2 எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. கரெக்டாக. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா NO2 வேணும்னா நம்ம நைட்ரேஷன் பண்ணணும். பட் டெம்பரேச்சர் தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு டெம்பரேச்சரில் நைட்ரேஷன் நடக்கும்போது டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் என்ன செய்ய கொடுக்கும். ஸோ இங்கே நம்ம நைட்ரேஷன் எந்த டெம்பரேச்சரில் இதை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா 473 கெல்வின். ஸோ நீங்கள் நைட்ரோபென்சின் எடுத்து 473 கெல்வினில் நைட்ரேஷன் ரியாக்ஷன், நைட்ரேஷன் என்ன அர்த்தம், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 135 ட்ரை நைட்ரோபென்சின். சரியா, இதெல்லாமே அப்படியே யூ ஹாவ் டு ரிமெம்பர். நெக்ஸ்ட் வந்து நைட்ரோபென்சினை எப்படி ஆர்த்தோ பேரா நைட்ரோஃபீனாலாக மாற்ற போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நைட்ரோபென்சின் இருக்குது, அதை போட்டுக்கிறேன். பென்சின் ரிங்கில் NO2 குரூப், திஸ் இஸ் நைட்ரோபென்சின். ஓகே, இது என்னவா கன்வெர்ட் பண்ணணும், ஆர்த்தோ பேரா நைட்ரோஃபீனால். ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன காம்பவுண்டு, ஃபீனால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீனால் போட்டுக்கலாம். ஃபீனால்னா என்னது, பென்சின் ரிங்கில் OH குரூப் இருக்கும், இதான் ஃபீனால். 2 ஃபீனால் போட்டுக்கிறேன். ஏன் 2 ஃபீனால் போடுறேன்னு உங்களுக்கு புரியும். இது ஒரு ஃபீனால், இது ஒரு ஃபீனால். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்த்தோ பேரா நைட்ரோஃபீனால். அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருக்கும், அதே மாதிரி பேரா பொசிஷன்லேயும் நைட்ரோ குரூப் இருக்கும். அதான் ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். இங்கே ஆக்சுவலி 2 காம்பவுண்ட், அதை நான் வந்து சேமாக எழுதிட்டேன். ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் அண்ட் பேரா நைட்ரோஃபீனால். அதான் நான் தனித்தனியாக கொடுக்கறதான் 2 சேர்த்து எழுதிட்டேன். ஸோ ஆர்த்தோ நைட்ரோஃபீனால்னு அர்த்தம், ஃபீனாலில் ஆர்த்தோ பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருக்க போகுது. ஃபீனாலில் ஆர்த்தோ பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருந்துச்சுன்னா ஆர்த்தோ நைட்ரோஃபீனால். அதே மாதிரி ஃபீனாலில் பேரா பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருந்துச்சுன்னா அது பேரா நைட்ரோஃபீனால். ஆர்த்தோ பொசிஷன் ஆனது OHலுக்கு பக்கத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெட் கலரில் காமிக்கிறேன்ல ஆரோ மார்க்கில், இதுதான் ஆர்த்தோ பொசிஷன். ஸோ எந்த சப்ஸ்டிடியூண்ட் இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பொசிஷன் ஆர்த்தோ. ஸோ OHக்கு பக்கத்தில் இருக்க பொசிஷன் தான் நம்மளுக்கு என்னது ஆர்த்தோ பொசிஷன். பேரா பொசிஷன் ஆனது OHக்கு ஆப்போசிட் பொசிஷன், OHக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த பொசிஷன் பேரா பொசிஷன். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு நைட்ரோ குரூப் வரணும், அது மாதிரி ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு நைட்ரோ குரூப் வரணும். சரியா, அப்போது ஸோ ஆர்த்தோ பொசிஷனில் நைட்ரோ குரூப் NO2, பேரா பொசிஷனில் நைட்ரோ குரூப் NO2. சரியா, ஸோ இது ஆர்த்தோ பொசிஷன் NO2, இது பேரா பொசிஷன். ஸோ இதான் ஆர்த்தோ நைட்ரோஃபினால். செகண்ட் இருக்க வந்து பேரா நைட்ரோஃபினால். ஸோ இதுக்கு என்ன ரீஏஜென்ட் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ இது உங்கள் புக்கில் இல்லை இந்த ரியாக்ஷன். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் த ரீஏஜென்ட். என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுவோன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அட் 340 கெல்வின். ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்து நீங்கள் 340 கெல்வினில் நீங்கள் வந்து நைட்ரோபென்சின் கூட இஃப் யூ ட்ரீட் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆர்த்தோ நைட்ரோஃபினால் பேரா நைட்ரோஃபினால் கிடைக்கும். இதே ரியாக்ஷனை இன்னும் நீங்கள் புக்கில் இருக்க மாதிரி கொண்டு போனோன்னா இந்த ஃபஸ்ட் நைட்ரோபென்சினை நீங்கள் என்னவா மாற்றணும்,
மாற்றணும்? அனிலினாக மாற்றணும். நெக்ஸ்ட் இந்த அனிலினை நீங்கள் என்னவா மாற்றணும்னா பென்சின் டயசோனியம் குளோரைடாக மாற்றணும். நெக்ஸ்ட் பென்சின் டயசோனியம் குளோரைட்லேருந்து ஃபீனாலாக மாற்றுற ரியாக்ஷன் புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் நைட்ரேஷன் பண்ணி என்ன செய்யலாம்? யூ கேன் பிரிங் ஆர்த்தோ நைட்ரோஃபினால் அண்ட் பேரா நைட்ரோஃபினால். ஸோ இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ். ஸோ அதனால் ஜஸ்ட் ரிமெம்பர் KOH போட்டிங்கன்னா என்ன செஞ்சிடும்? டேரெக்டாக இது என்ன செஞ்சிடும்? கிடச்சிரும். ஸோ இல்லை புக் வழியாக தான் போவேன்னா யூ கேன் ஃபாலோ தட் ரியாக்ஷன் ஆல்சோ. சரியா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நைட்ரோபென்சினை மெட்டா நைட்ரோ அனிலினை எப்படி மாற்றுவீங்கன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் ஐல் ரைட் நைட்ரோபென்சின்னா பென்சின் ரிங்கில் NO2 குரூப். இது என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? மெட்டா நைட்ரோ அனிலின். ஸோ அனிலின்னா என்ன அர்த்தம்? பென்சின் ரிங்கில் NH2 குரூப் இருக்க போகுது. பென்சின் ரிங்கில் NH2 அனிலின். கரெக்டாக? பென்சின் ரிங்கில் NH2 அனிலின். மெட்டா நைட்ரோன்னா என்ன அர்த்தம்? மெட்டா பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருக்க போகுது. அப்போ NH2 பக்கத்தில் இருக்க இது ஆர்த்தோக்கு அப்புறம் இதுதான் என்னது? மெட்டா. எப்போதுமே ஒரு சப்ஸ்டிடியூண்ட் இருக்குன்னா அது பக்கத்தில், அந்த சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க பொசிஷன் ஆர்த்தோ. ஸோ இங்கே NH2 தான் சப்ஸ்டிடியூண்ட், அது பக்கத்தில் இருக்க இது வந்து என்னது? ஆர்த்தோக்கு அப்புறம் இருக்கிறது எப்போதுமே மெட்டா. ஸோ இந்த மெட்டா பொசிஷனில் என்ன இருக்க போது? நைட்ரோ குரூப் இருக்க போகுது. அதான் மெட்டா நைட்ரோ அனிலின். ஸோ மெட்டா பொசிஷனில் என்ன செஞ்சுக்கிறேன்? நைட்ரோ குரூப் போட்டுக்கிறேன் NO2. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த நைட்ரோபென்சின் இருக்குல்ல, இந்த நைட்ரோபென்சினை மெட்டா நைட்ரோபென்சினை என்ன செய்யணும்? மாற்றணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? மெட்டா நைட்ரோபென்சின். இந்த நைட்ரோபென்சின் எடுத்து நான் நைட்ரேஷன் பண்ணுறேன் at 373 கெல்வின். நைட்ரேஷன் பண்ணால் என்ன வரும்? நான் இப்போ தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. நைட்ரேஷன் பண்ணால் யூ வில் கெட் நைட்ரோ குரூப். கரெக்டாக? ஸோ ஆல்ரெடி இங்கே நைட்ரோபென்சின் இருக்குது, அதை நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். இப்போ தான் நைட்ரேஷன் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நைட்ரோ குரூப் வரும்ல. ஸோ அந்த நைட்ரோ குரூப் எங்கே போய் உட்காரும் அப்படின்னா இட் வில் சிட் இன் த மெட்டா பொசிஷன். ஏன்னா இந்த NO2 குரூப் இருக்குல்ல, இட் இஸ் அ மெட்டா டைரக்டிங் குரூப். ஸோ வர எலக்ட்ரோஃபைலை மெட்டா பொசிஷனில் தான் என்ன செய்யும்? உட்கார வைக்கும். ஸோ நைட்ரோபென்சின் ஆல்ரெடி இருந்துச்சு, நான் இப்போ நைட்ரேஷன் பண்ணும்போது இன்னொரு நைட்ரோ குரூப் வருது. ஸோ அந்த நைட்ரோ குரூப்பை நான் என்ன செஞ்சுட்டேன்? இங்கே போட்டுட்டேன். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செலக்டிவ் ரிடக்ஷன் பண்ண போகிறேன். செலக்டிவ் ரிடக்ஷனுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்? அம்மோனியம் சல்ஃபைடு NH4 twice S3. இதெல்லாம் புக்கில் இருக்க ரியாக்ஷன்ஸ், புக்குள்ளே இருக்க ரியாக்ஷன்ஸ், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரியாக்ஷன்ஸ். ஸோ இது வந்து செலக்டிவ் ரிடக்ஷன். செலக்டிவ் ரிடக்ஷன் என்ன அர்த்தம்? நல்லா பாருங்கள். இப்போ இந்த பென்சின் ரிங்கில் 2 NO2 குரூப் இருக்குது, இங்கே ஒரு NO2 குரூப் இருக்குது, இங்கே ஒரு NO2 குரூப் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு NO2 குரூப்பை செலக்டிவாக ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் செலக்டிவ் ரிடக்ஷன். 2 நைட்ரோ குரூப் இருக்குது, ஆனால் எனக்கு ஒன்று தான் செலக்டிவாக ரெடியூஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு பேர் செலக்டிவ் ரிடக்ஷன். அதுக்கு என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம்னா அம்மோனியம் சல்ஃபைடு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ எப்போதுமே NO2 குரூப்பை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா NH2 குரூப்பாக மாறிடும். ஸோ வில் கெட் த ப்ராடக்ட் ஆஃப், நான் செலக்டிவாக ரெடியூஸ் பண்ண போகிறேன். 2 NO2மே நான் ரெடியூஸ் பண்ணாமல் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு NO2 மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன்? ரெடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒரு NO2 மட்டும் NH2வாக மாறும், மீதி இருக்க NO2 அப்படியே தான் இருக்க போகுது. இந்த NO2 மட்டும் என்னவா மாறிடுச்சு? NH2வாக மாறிடுச்சு, மீதி NO2 அப்படியே இருக்குது. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் செலக்டிவ் ரிடக்ஷன். ஸோ நமக்கு தேவையான மெட்டா நைட்ரோ அனிலின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பாருங்கள். இதுவும் சேம் ப்ராடக்ட். ஸோ இப்படி தான் நீங்கள் மெட்டா நைட்ரோ அனிலின் ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் நைட்ரோபென்சின் டு அசாக்சிபென்சின். நைட்ரோபென்சின்லேருந்து அசாக்சிபென்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இது டேரக்ட் ரியாக்ஷன் உங்கள் புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நைட்ரோபென்சின் எடுத்துக்கோங்க, NO2, இதான் நைட்ரோபென்சின். 2 molecules ஆஃப் நைட்ரோபென்சின் எடுத்து இந்த ரீஏஜென்ட் என்னென்னா என்ன ரீஏஜென்ட் எடுக்க போகிறோன்னா Na3AsO3 in presence of sodium hydroxide எடுத்து ஹீட் பண்ண போகிறோம். ஸோ ரீஏஜென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ்க்கு ரீஏஜென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா N டபுள் பாண்ட் N, இன்னொரு பென்சின் ரிங், இதில் ஒரு O. என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், 2 பென்சின் ரிங் இருக்குல்ல, ஏன்னா நம்ம 2 நைட்ரோ பென்சின் எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம ரெடக்ஷன் ஆஃப் நைட்ரோ பென்சின்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ அதில் 2 நைட்ரோ பென்சின் எடுத்திருக்கனால இங்கே ஒரு பென்சின் ரிங், இங்கே ஒரு பென்சின் ரிங் வந்துருச்சு. ஸோ இந்த ரீஏஜென்ட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு கேட்டிருக்கதே அசாக்சி பென்சின். அசோனா என்ன சொன்னேன்? இப்போ தான் சொன்னேன் நைட்ரஜன் சொன்னேன். ஸோ அதான் N டபுள் பாண்ட் N. ஆக்சின் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால ஆக்சிஜன் போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர், இங்கே 2 ஃபினைல் ரிங் இருக்குது. ஸோ வில் கெட் 2 ஃபினைல் ரிங்ஸ். நம்ம ப்ராடக்ட் என்ன கேட்டிருக்காங்க? அசாக்சி. அசோனா நைட்ரஜன். ஸோ N டபுள் பாண்ட் N, ஆக்சிங்கிறனால ஆக்சிஜன். ஸோ எப்போ இது கிடைக்கும்? இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? when you use this particular reagent you will get this product. சரியா? இதெல்லாம் மோஸ்ட்லி மெமரி பேஸ் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா நைட்ரோபென்சின் டு ஹைட்ரஸோபென்சின். ஹைட்ரஸோபென்சின் ஆனது இப்போ தான் பார்த்தோம். அசோபென்சின்னா என்னது? இதான் அசோபென்சின். இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதான் அசோபென்சின். ஒரு பென்சின் ரிங் நடுவில் N டபுள் பாண்ட் N இருந்தால் இதான் அசோபென்சின். ஹைட்ரோசோபென்சின் ஆனது ஹைட்ரஜன் ஆட் பண்ணிங்கன்னா ஹைட்ரஸோபென்சின். ஸோ இதுக்கு நம்ம புக்கில் இருக்க ரியாக்ஷன் தான், ரெடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் படிச்சிருப்போம்ல, அதுதான்
அதே மாதிரி 2 மாலிகுல்ஸ் ஆஃப் நைட்ரோபென்சின். நீங்கள் ஸ்ட்ரக்சர் எழுதுனாலும் சரி, ஃபார்முலா எழுதுனாலும் சரி, ரெண்டும் சேம் தான். C6H5NO2 இஸ் நைட்ரோபென்சின். கரெக்டாக? இல்லை நீங்கள் பென்சின்றீங்களே NO2 போட்டாலும் அதுவும் கரெக்ட் தான். ஸோ 2 மாலிகுல்ஸ் நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்து எப்போ நம்மளுக்கு ஹைட்ரோசோபென்சின் கிடைக்கும்? புக்கில் இருக்குது ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சினில். வென் யூ யூஸ் பேசிக் கண்டிஷன். பேசிக் கண்டிஷனில் தான் என்ன செய்யும்? நைட்ரோபென்சின் வந்து ஹைட்ரோசோபென்சினாக ரெடியூஸ் ஆகும். ஸோ நான் என்ன செய்யணும்? பேஸ் யூஸ் பண்ணணும். ஜிங்க் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் அ பேஸ். கரெக்டாக? ஸோ இது என்ன ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு கொடுக்கும்னா அசோபென்சின். C6H5N டபுள் பாண்ட் N C6H5. இதுதான் அசோபென்சின். இங்கே பார்த்தோம்ல, இந்த பென்சின் இஸ் நத்திங் பட் C6H5. இது ஒரு C6H5. ஸோ 2 C6H5 பதில் நடுவில் N டபுள் பாண்ட் N இருந்துச்சுன்னா அதான் அசோபென்சின். ஸோ அது ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை ஃபர்தராக நான் என்ன பண்ணுவேன்னா ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணுவேன். 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறேன் நான். 2 அட்டாமிக் ஹைட்ரஜன்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே நல்லா பாருங்கள், 2 நைட்ரஜன் இருக்குல்ல. ஸோ இதில் ஒரு நைட்ரஜன் கூட ஒரு ஹைட்ரஜனும் இன்னொரு நைட்ரஜன் கூட இன்னொரு ஹைட்ரஜனும் சேர்ந்துடும். ஸோ அந்த 2 ஹைட்ரஜன் என்ன செய்யும்? ஒன்று இந்த எண்ணு கூடயும் இன்னொரு இந்த எண்ணு கூட என்ன செஞ்சிடும்? சேர்ந்துடும். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? C6H5NH NH C6H5. அதாவது இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆயிடுச்சு. ஏன் சிங்கிள் பாண்ட் ஆச்சு? பிகாஸ் 2 ஹைட்ரஜன் பக்கத்தில் ஆட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஹைட்ரசோபென்சின். சரியா? நெக்ஸ்ட்டு நைட்ரோபென்சின் டு N-phenyl hydroxylamine. இதுவும் டைரக்ட் ரியாக்ஷன். உங்கள் புக்கில் இருக்க ரியாக்ஷன் தான். நைட்ரோபென்சின் எடுத்துக்கோங்க. எப்போ நம்மளுக்கு ஹைட்ராக்சிலமின் கிடைக்கும்? ஃபினைல் ஹைட்ராக்சிலமின். நான் சொல்லியிருக்கேன், ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் படிச்சிருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நியூட்ரல் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஹைட்ராக்சிலமின் கிடைக்கும். ஸோ நியூட்ரல் கண்டிஷன் ஆனது ஜிங்க் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அம்மோனியம் குளோரைடு. எனி சால்ட் இல்லை வாட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம சால்ட் யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் அ நியூட்ரல் கண்டிஷன். ஸோ இதுக்கு தான் அந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸை நல்லா படிச்சுக்கணுங்கிறது. ஸோ அப்போ இது என்னவா மாறிடும்? NO2 என்னவா மாறும்? NHOH மாறும். நான் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் போன லெக்சர்லேயே சொன்னேன், எப்போயாவது டின் HCl இல்லை FeHCl அசிட்டிக் கண்டிஷன் யூஸ் பண்ணோன்னா NO2 குரூப் வில் பி கன்வெர்டட் இன்டு NH2 குரூப். அதே மாதிரி Zn இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் NH4Cl, அதாவது நியூட்ரல் கண்டிஷன் யூஸ் பண்ணோன்னா NO2 குரூப் வில் பி கன்வெர்டட் இன்டு NHOH குரூப். இதை நான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதில் அந்த ரியாக்ஷன் தான் இது. சரியா? நெக்ஸ்ட் நைட்ரோபென்சின் டு அனிலின். இப்போ தான் நம்ம பார்த்தோம், நைட்ரோபென்சின் இஸ் நத்திங் பட் பென்சின் ரிங்கில் NO2 இருக்க போது இதை என்னவா மாற்றணும்? அனிலினாக மாற்றணும். அனிலின் இஸ் பென்சின் ரிங்கில் NH2 குரூப். ஸோ அப்போ NO2 குரூப்பை NH2 குரூப்பாக மாற்றணும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும்? இப்போ தான் சொன்னேன், ரியேஜென்ட். என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும்? டின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl யூஸ் பண்ணலாம், இல்லை Fe இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl யூஸ் பண்ணலாம், இல்லைனா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய ரியேஜென்ட்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ஃபெமிலியராக நம்ம இதை வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸை படிச்சிருக்கனால ஐ எம் யூசிங் திஸ் ரியேஜென்ட். ஸோ அப்போது அந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன்லேருந்து மட்டுமே உங்களுக்கு இத்தனை கொஷின் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ABC டைப் ஆஃப் கொஷின். ஸோ என்ன எடுத்திருக்காங்க? ஒரு நைட்ரோபென்சின் C6H5NO2 இஸ் நத்திங் பட் நைட்ரோபென்சின் எடுத்து Fe இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl. இப்போ தான் சொன்னேன், எப்போலாம் டின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl இல்லை Fe இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl பார்க்குறீங்கன்னா NO2 குரூப் என்னவா கன்வெர்ட் ஆயிரும்? NH2 குரூப்பாக கன்வெர்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? C6H5NO2. இப்போ இது வந்து Fe இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HClோட நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு என்ன ஆக போகுது? NO2 குரூப் NH2 குரூப்பாக கன்வெர்ட் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சப்போ ஐ வில் கெட் C6H5NH2. ஏன்னா NO2 குரூப் வில் பி கன்வெர்ட் இன்டு NH2. எப்போ? FeHCl இல்லைனா SnHCl பார்க்கும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதான் A. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? HNO2 273 Kelvin. HNO2 273 Kelvin. இன்னொன்று நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு இந்த லெக்சரோட இன்ட்ரோடக்ஷனில் சொன்னேன், NaNO2 ப்ளஸ் HCl கொடுத்தாலும் சரி இல்லை HNO2 கொடுத்தாலும் சரி ரெண்டும் சேம் தான். இட் இஸ் நத்திங் பட் டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? டைஅசோடைசேஷன் ரியாக்ஷனில் என்ன ஆகும்? NH2 குரூப் வந்து N2Cl குரூப்பாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இங்கே இருக்க NH2 குரூப் வில் பி கன்வெர்டட் இன்டு N2Cl குரூப். அப்போது C6H5N2Cl என்னாகும்? இந்த NH2 group will be converted into N2Cl group. இது பென்சின் டயசோனியம் குளோரைடு. ஸோ இது B. இதை வந்து எதோட ட்ரீட் பண்ணணும்? ஃபீனாலோட ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. 11th லெசனில் எல்லாருமே கப்ளிங் ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்கல்ல, பென்சின் டயசோனியம் குளோரைடு ப்ளஸ் ஃபீனால். ஸோ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சின். 11th லெசனில் கப்ளிங் ரியாக்ஷனில் படிச்சிருக்கீங்க. ஸோ ஐ எம் லீவிங் திஸ் அப் டு யூ. இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? யூ கேன் ரெஃபர்.
ஏன்னா டைம் நிறைய எடுக்க வேணாம் அப்படிங்கிறனால நான் ஐ எம் லீவிங் திஸ். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பென்சின் டைசோனியம் குளோரைடோட காப்பர் சைனைட் CuCN ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன ரியாக்ஷன் இந்த லெக்சரில் தான் பார்த்தோம். C6H5 N2Cl CuCN. CuCN என்னது காப்பர் சைனைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் KCN. என்ன ரியாக்ஷன் சாண்ட்மேயர் ரியாக்ஷன். சாண்ட்மேயர் ரியாக்ஷன் என்ன ஆகும், இந்த நம்ம இங்கே சைனைட் எடுத்துருக்கோம்ல, அப்போ பென்சின் இருக்குல்ல சைனைட் வரும். ஒருவேளை இங்கே CuCNக்கு பதிலாக CuCl கொடுத்துருந்தாங்கன்னா குளோரோ பென்சின் கிடைக்கும். ஒருவேளை இங்கே ப்ரோமின் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரோமோ பென்சின் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அ சாண்ட்மேயர் ரியாக்ஷன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் C6H5CN கரெக்டாக. ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க CuCN, ஸோ அதனால் எனக்கு CN கிடச்சிருக்கு. பென்சின் ரிங்கில் CN இப்படி படிச்சிருப்போம். பென்சின் ரிங்க்கு பதிலாக நான் இங்கே C6H5 போட்டிருக்கேன். எல்லாமே சேம் தான். ஸோ ஜஸ்ட்டு எவ்ரி திங் இஸ் அ ரிப்பிட்டேட்டிவ். அந்த படித்த ரியாக்ஷன்ஸை இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இது A. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், H+ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் H2O யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக. சைனைடை ஹைட்ரலைஸ் பண்ணால் என்ன ஆகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் நான் வந்து 12th லெசன் நடத்தும் போது ஒரு லெக்சரில் சொல்லியிருக்கேன். எப்போவுமே சயனைட் குரூப்பை ஹைட்ரலைஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட். CN ஹைட்ரலைஸ் பண்ணால் என்னவா மாறும், சைனைட்ஸ் ஹைட்ரலைஸ் பண்ணால் COOH கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறும். ஏதாவது ஒரு இடத்துல பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, மோஸ்ட்லி மென்ஷன் பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஒருவேளை சைனைட் குரூப் வந்து பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்னா அமைடு ஃபார்ம் ஆகும், CONH2. ஸோ வெறும் ஹைட்ராலிசிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா CN என்னவாக கன்வெர்ட் ஆகும், COOH கன்வெர்ட் ஆகும். இல்லை பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா CN என்னவாக கன்வெர்ட் ஆகும், CONH2 குரூப்பாக கன்வெர்ட் ஆகும். சரியா. ஸோ இங்கே வெறும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, H+HO2 வெறுமனா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சிடலாம், டேரெக்டாக கார்பாக்சிலிக் ஆசிட் C6H5COOH ஆசிடாக என்ன செஞ்சிடும், இந்த குரூப் வில் பி கன்வெர்டட் இன்டு ஆசிட். சரியா. ஓகே, நெக்ஸ்ட் இது B. ஓகே, இது B. நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ட்ரீட் இட் வித் அம்மோனியா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அம்மோனியா கூட ட்ரீட் பண்ண போகிறோம். என்ன ஆகும், ஒன்றுமே இல்லை, அம்மோனியாவில் இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்க OHும் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். என்ன ஆகும் நல்லா பாருங்கள், அம்மோனியாவில் 3 ஹைட்ரஜன் இருக்குது கரெக்டாக. ஸோ அதில் ஒரு ஹைட்ரஜனும் இங்கே OH குரூப்பும் கரெக்டாக, இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்க OH குரூப்பும் சேர்ந்து வாட்டராக என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும், C6H5COONH2 கரெக்டாக. ஏன்னா இங்கே OH போயிடுச்சு, அம்மோனியாவில் ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. அப்போ மீதி யார் இருக்கா, C6H5CO இருக்குது, அதை நான் இங்கே போட்டுட்டேன். அம்மோனியாவில் ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுல, அப்போ NH2 தானே இருக்கும். ஸோ அந்த NH2 இங்கே வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் அமைடு, பென்ஸ் அமைடு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் கான்செப்ஷுவல் கொஷின். என்ன கொஷின், அமீன்ஸ் ஆர் மோர் பேசிக் தென் அமைட்ஸ் ஒய். ஃபஸ்ட் அமீன்ஸ்னா என்னது, RNH2 அமீன்ஸ். சரியா. அமைட்ஸ்னா என்னது, RCONH2, இது அமைட்ஸ். ஃபஸ்ட்டு பேஸுங்கிறத நம்ம எப்போ சொல்லுவோம், ஒரு ஸ்பீஷிஸ் கிட்ட எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஒரு ஸ்பீஷிஸ் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது, ஏதோ ஒரு காம்பவுண்ட் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணுச்சுன்னா அது பேஸ். அப்போ எப்போ எலக்ட்ரானை டொனேட் பண்ண ஒரு காம்பவுண்டு, அதுக்கிட்ட அதிகமாக எலக்ட்ரான் இருந்தால் தான் டொனேட் பண்ண முடியும். கரெக்டாக. இப்போ உங்ககிட்ட கையில் காசு இருந்தால் தானே ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்க முடியும் ஏதாவது. அது மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிட்ட எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா தான் அந்த மாலிகுல் வந்து என்னவாக இருக்க முடியும், பேஸாக ஆக்ட் ஆக முடியும். எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் வச்சுருக்கணும். அப்போது அமீன்ஸில் ஃபஸ்ட் இங்கே எழுதிக்கிறேன், இது அமீன்ஸ், இது அமைட்ஸ். சரியா. அமீன்ஸ்லேயும் நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான், எக்ஸஸ் எலக்ட்ரான் இருக்குது. அதே மாதிரி அமைட்ஸ்லேயும் என்ன செய்யுது, நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் எக்ஸஸ் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 2 பேர்கிட்டையுமே நைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் கிட்ட எலக்ட்ரான் இருக்குது. அப்போ 2மே பேஸாக என்ன செய்ய முடியும், ஆக்ட் ஆக முடியும். பட் அமீன்ஸ் ஆர் மோர் பேசிக் ஒய்ன்னு கேட்குறாங்க. ஏன்னா நல்லா பாருங்கள், இந்த இடத்துல அமைட்ஸில் என்ன ஆகும்னா தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ரெசனன்ஸ். இந்த லோன் பேர் இருக்குது பார்த்தீங்களா நைட்ரஜன் மேலே, அது இங்கே வந்து இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இந்த மாதிரி ரெசனன்ஸ் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. என்னாகும், இந்த நைட்ரஜனோட லோன் பேர் இங்கே வந்து இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ அப்போ RCO- N டபுள் பாண்ட் NH2+ இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு எப்போல்லாம் டபுள் பாண்ட் அல்டர்னேட்டிவாக ஒரு லோன் பேர் இருக்கோ, இந்த லோன் பேர் இங்கே வரலாம், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ திஸ் இஸ் ரெசனன்ஸ். நேச்சுரல் நம்ம 11th படித்த ரெசனன்ஸ். ஸோ அது ரெசனன்ஸில் என்ன செய்யலாம், இன்வால்வ் ஆகலாம். பட் இந்த அமீன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரெசனன்ஸ் பாசிபிளே கிடையாது. ஏன்னா இந்த லோன் பேர் இங்கே வந்து இது எங்கேயுமே கிடையாது, எதுவுமே ரெசனன்ஸ் நடக்கிறதுக்கு இங்கே எதுவுமே வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஸ் அப்படிங்கிறது என்னது, மற்ற ஒரு அந்த எலக்ட்ரானை எவ்வளோ அதிகமாக கொடுக்க முடியுது. இப்போது அமீன்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நைட்ரஜனில் இருக்க இந்த லோன் பேர் ஃப்ரீயாக இருக்குது, இது எதுலுமே ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகலை, யார்கிட்டையுமே கொடுக்கல, இது ஃப்ரீயாக இருக்குது. அப்போ யார் வந்து கேட்டாலும் என்ன செய்ய முடியும், இந்த நைட்ரஜன்
அந்த லோன் பேர் என்ன செய்ய முடியும், மற்றவங்களுக்கு ஈஸியாக கொடுக்க முடியும். ஏன், ஏன்னா அந்த நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் ஃப்ரீயாக இருக்குது. இது எதுலையுமே இன்வால்வ் ஆகலை, எந்த ப்ராசஸ் எந்த ஒர்க்லையுமே இன்வால்வ் ஆகாமல் தனியாக இருக்குது. யார் கேட்டாலும் ஈஸியாக கொடுத்துரும் இந்த நைட்ரஜன். ஆனால் அமைட்ஸில் இருக்க நைட்ரஜன் அப்படி கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. ஏன், பிகாஸ் இது ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. அப்போது அமீனோ அளவுக்கு என்ன செய்ய முடியாது, அமைட்ஸால் நைட்ரஜன்ட்டு இருக்க அந்த லோன் பேரை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இங்கே அமீன்ஸில் நைட்ரஜன் ஃப்ரீயாக இருக்குது, அந்த லோன் பேரை ஃப்ரீயாக வச்சுட்டு இருக்கு. ஸோ யார் வந்து கேட்டாலும் எடுத்து கொடுத்துரும். ஏன்னா இந்த அமீன்ஸில் அது நைட்ரஜன் அந்த லோன் பேரை ஃப்ரீயாக வச்சிருக்கு. ஸோ யார் கேட்டாலும் வந்து என்ன செஞ்சிடும், எடுத்து கொடுத்துரும். பட் அமைட்ஸில் அப்படி கொடுக்க முடியாது, பிகாஸ் இட் இஸ் இன்வால்விங் இன் ரெசனன்ஸ். ஸோ ஈஸியாக யார் எலக்ட்ரானை கொடுக்குறாங்களோ அவங்க தான் பேஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது அமைட்ஸ் ஆர் அமீன்ஸ் ஆர் மோர் பேசிக் தேன் அமைட்ஸ். ஸோ டியூ டு த ஃப்ரீ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் அமீன்ஸ். அதான் ஆன்சர். சரியா? தென் அனிலின் டஸ் நாட் அண்டர்கோ ஃப்ரீடல்-கிராஃப் ரியாக்ஷன். இது புக்லேயே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். ஃப்ரீடல்-கிராஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனிலின் இருக்குது, அனிலின் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ப்ளஸ் ஃப்ரீடல்-கிராஃப் அல்கலேஷன் எப்படி நடக்கும், CH3 ப்ளஸ் AlCl3, இது கேட்டலிஸ்ட். ஸோ இதான் பேசிக்காக ஒரு ஃப்ரீடல்-கிராஃப் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான செட்டப். ஸோ ஃப்ரீடல்-கிராஃப் ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம எடுத்துருக்க இந்த அல்கைல் ஹாலைடும் இந்த AlCl3 இஸ் அ லூயிஸ் ஆசிட். சரியா? ஸோ இந்த அல்கைல் ஹாலைடும் லூயிஸ் ஆசிடும் ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஆகி ஒரு எலக்ட்ரோஃபைல் என்ன செய்யும், ஜென்ரேட் பண்ணும். எப்படின்னா இந்த மாதிரி CHCl3 plus AlCl3, CH3Cl plus AlCl3 gives CH3 plus AlCl4 minus. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் 11th ஃப்ரீடல்-கிராஃப் ரியாக்ஷன் ஞாபகம் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி CH3 ப்ளஸ்ங்கிற எலக்ட்ரோஃபைலை ஃபஸ்ட்டு இது ஜென்ரேட் பண்ணும். இந்த CH3 ப்ளஸ் தான் போய் என்ன செய்யும், ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். இதுதான் ஃப்ரீடல்-கிராஃப் ரியாக்ஷனோட இன்ட்ரோ. ஆனால் இங்கே அனிலின் என்ன செய்யும்னா, அனிலின் இஸ் அ லூயிஸ் பேஸ் பிகாஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொன்னேன், நைட்ரஜன் மேலே லோன் பேர் இருக்குல்ல, ஸோ இட் இஸ் அ பேஸ். அப்போது அதே மாதிரி இங்கே அனிலின்லேயும் என்ன இருக்குது, நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ பேஸ். அப்போ என்ன செய்யும்னா, இந்த பேஸ் அனிலின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த CH3Cl-ஐயும் AlCl3-யும் ரியாக்ட் பண்ண விடாமல் இந்த NH2 போய் என்ன செஞ்சிடும், AlCl3 கூட ரியாக்ட் ஆயிரும். ஏன்னா NH2 இஸ் அ பேஸ், AlCl3 is an acid. அப்போ ஆசிடும் பேஸும் நல்லா ரியாக்ட் ஆக முடியும். அப்போ இந்த NH2வும் AlCl3 என்ன செஞ்சிடும், ரியாக்ட் ஆகி ஒரு அடக்ட், ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி என்ன செஞ்சிடும், ஃபார்ம் பண்ணிடும். அதனால இந்த ஃப்ரீடல்-கிராஃப் ரியாக்ஷன் நடக்காது. ஃப்ரீடல்-கிராஃப் ரியாக்ஷன் நடக்கணும்னா இந்த CH3Cl-ம் AlCl3 ரியாக்ட் ஆகி எலக்ட்ரோஃபைலை ஜென்ரேட் பண்ணால் தான் ஃப்ரீடல்-கிராஃப் ரியாக்ஷன் நடக்கும். பட் அதை நடக்க விடாமல் இந்த NH2 போய் என்ன செஞ்சிடும், AlCl3 கூட ரியாக்ட் ஆயிரும். அப்போ AlCl3 NH2 AlCl3யும் NH2 அது ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த CH3Cl என்ன செய்ய முடியும், ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ அதனால் இட் வில் நாட் அண்டர்கோ ஃப்ரீடல்-கிராஃப் ரியாக்ஷன். நெக்ஸ்ட், திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின் ஐ கெஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன செஞ்சுருக்கோம், பென்சின் எடுத்திருக்கோம். பென்சின் என்ன பண்ணியிருக்கோம், CH3Cl AlCl3. இப்போ தான் சொன்னேன், திஸ் இஸ் அ ஃப்ரீடல்-கிராஃப் ரியாக்ஷன். ஸோ CH3Cl AlCl3ல என்ன எலக்ட்ரோஃபைல் நம்மளுக்கு வரும், இப்போ தான் இங்கே சொன்னேன்ல, CH3Cl AlCl3 ரியாக்ட் ஆச்சுன்னா CH3 ப்ளஸ்ங்கிற எலக்ட்ரோஃபைல் கிடைக்கும். ஸோ எப்போவுமே CH3 ப்ளஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, யூ வில் கெட் CH3. இந்த CH3 எங்கேருந்து வந்துச்சு, இந்த CH3Cl ப்ளஸ் AlCl3 ரியாக்ட் ஆகும்போது CH3 ப்ளஸ்ங்கிற எலக்ட்ரோஃபைல் வரும். ஸோ அந்த எலக்ட்ரோஃபைல் வந்து என்ன செஞ்சிச்சு, இந்த இடத்துல அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் A. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு ட்ரீட் இட் வித், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், HNO3 H2SO4. இது என்ன ரியேஜென்ட், HNO3 and H2SO4. இட் இஸ் அ நைட்ரேட்டிங் ரியேஜென்ட். கரெக்டாக? அப்போ HNO3 H2SO4 போட்டால் என்ன குரூப் கிடைக்கும் நம்மளுக்கு, NO2 குரூப் கிடைக்கும். ஸோ இந்த NO2 குரூப் எங்கே போய் ஆட் ஆக போகுது, அதான் நம்மளுக்கு இங்கே கேள்விக்குறி. இது ஆர்த்தோ பொசிஷன், இது மெட்டா பொசிஷன், இது பேரா பொசிஷன். இதில் எங்கே போய் ஆட் ஆகும்னா பேரா பொசிஷனில் தான் NO2 குரூப் ஆட் ஆகும். இட் இஸ் அ மேஜர் ப்ராடக்ட். ஏன்னா இங்கே வந்து மேஜர் ப்ராடக்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க புக்கில், நான் அதை எழுத மறந்துட்டேன். இந்த CH3 வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அப்போ ஆர்த்தோ பொசிஷன்லையும் NO2 குரூப் வரலாம், பேரா பொசிஷன்லையும் NO2 வரலாம், பாசிபிலிட்டி இருக்குது. பட் இங்கே மேஜர் ப்ராடக்ட்னு கேட்டிருக்கறனால பேரா பொசிஷன் இஸ் அ மேஜர் ப்ராடக்ட். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா CH3 பேரா பொசிஷன். பேரானா என்னது, ஆப்போசிட் பொசிஷனில் NO2 வந்திருக்கு. ஏன் NO2 வந்திருக்கு, பிகாஸ் இங்கே நைட்ரேஷன் ரியாக்ஷன் பண்ணுறோம். HNO3 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் H2SO4 இஸ் அ நைட்ரேஷன் ரியாக்ஷன். இது B. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl சொல்லியிருக்கேன். டின் HCl NO2 பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணிடணும், NO2-வை NH2-வாக கன்வெர்ட் பண்ணிடணும். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், CH3 NH2. NH2 எப்படி வந்துச்சு, இந்த NO2 NH2-வாக கன்வெர்ட் ஆச்சு. திஸ் இஸ் C. நெக்ஸ்ட்டு வந்து NaNO2
in presence of HCl. Again NaNO2 HCl na enadhu diacetization reaction. Diacetization reaction enna agum, NH2 group will be converted into N2Cl group. இதுவும் நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாம் நம்ம படித்த ரியாக்ஷனை திருப்பி ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ABCD டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிகிட்டே வாங்க. மேலே இருக்க CH3 நான் டச் பண்ணவே இல்லை. கீழே இருக்க குரூப் தான் இங்கே NO2 குரூப் NH2 மாறி இருக்குது. இப்போ டைஅசெட்டைசேஷனில் NH2 என்னவா மாறும், N2Cl மாறும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இது D. லாஸ்ட்டு CuCN ஆட் பண்ண போகிறோம். CuCNலாம் என்னது, திட் இஸ் அ சாண்ட்மேயர் ரியாக்ஷன். பென்சின் டைசோனியம் குளோரைடு N2Cl குரூப் இருக்குது, CuCN ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், CN வரப்போகுது. அவ்வளோதான். ஸோ அப்போது பென்சின் ரிங் இங்கே CH3, இங்கே CN. ஏன் இங்கே CN போட்டோம், பிகாஸ் இது பென்சின் டைசோனியம் குளோரைடு இருக்குது, இங்கே CuCN இருக்குது. இது வந்து சாண்ட்மேயர் ரியாக்ஷன் நம்ம படித்தது தான். ஸோ அப்போ இந்த N2Cl பதிலாக CN வந்துடும். இந்த CN வந்து என்ன செஞ்சிடும், உட்காந்துரும். ஒருவேளை இங்கே CuCNக்கு பதிலாக CuClன்னு கொடுத்துருந்தா இங்கே Cl வந்திருக்கும், BR கொடுத்துருந்தா BR வந்திருக்கும். அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம படித்த எல்லா நேமிங் ரியாக்ஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷனோட ஒரு காம்பினேஷன் தான் இந்த ரியாக்ஷன். திஸ் இஸ் த our ப்ராடக்ட் E. ஸோ வித் திஸ் உங்களோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் 13 சாப்டரும் இதில் முடிஞ்சிருச்சு. இது நிறைய பிரேக் ஆகிடுச்சு. இந்த வீடியோ கட்டாயி ரெக்கார்ட் ஆகுது, ஏன்னு தெரியல. ஐ வில் மெர்ஜ் எவ்ரிதிங் அண்ட் ஐ வில் புட் இட் ஆஸ் ஒன் வீடியோ. ஸோ அதனால் அங்கங்கே இருப்பேன், அங்கங்கே வீடியோ கட்டாயிருக்கும். அது எதுவுமே கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காமல் ஜஸ்ட் வாட்ச் திஸ் வீடியோ. சாரி ஃபார் திஸ் அண்ட் ப்ளீஸ் ஆல் லைக் திஸ். அண்ட் வேறு அடுத்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் தேவைப்படுற மாதிரி வீடியோஸை ஐ வில் ட்ரை டு கிவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.